நான் பிரதாப். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.1 கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர். இந்த ஆம்பிளிஃபயர் பற்றி நம்ம ஏற்கனவே 4-5 வீடியோ போட்டிருக்கோம். திரும்ப ஏன் நம்ம இந்த வீடியோ போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து இதில் வந்து சந்தேகம் கேட்குறாங்க. அதாவது வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து 12 வோல்ட் எத்தனை ஆம்பியர் வரலையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் வரலையும் 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் வரலையும் கொடுத்தா இது வந்து நீட் கண்டிஷனாக நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கொஞ்சம் லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இதில் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஐசியோட ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டே ஆகாது. அதே வந்து 3 ஆம்பு 5 ஆம்பியர் கொடுக்கும்போது நமக்கு வந்து வாட் வந்து வெளியே அதிகமாக வரும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஐசி வந்து ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை வண்டிக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இதை வண்டிக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வண்டிக்கு யூஸ் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் அதிக ஆம்பியர் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அப்படியே வந்து இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் ரேஸ்கில் தான் இது வந்து யூஸ் பண்ணணும். கிளாஸ் டிலே வந்து வண்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நான் வேறு ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து செட்டு செஞ்சு நான் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வேணால் நான் அடுத்து வந்து உங்களுக்கு வண்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஆம்பிளிஃபயர் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். இல்லைனா என்கிட்ட சொன்னாலும் கூட நான் செஞ்சு தரேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வண்டிக்கு வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூசேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஒர்க், அதாவது வந்து இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு சப்பு நல்லா வந்து கிளாரிட்டியான ஒரு ஆடியோ நமக்கு தேவை. லெஃப்ட் ரைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். அதுவும் இல்லாமல் எல்லாமே பேஸ் அண்ட் ஸ்ட்ரிபிள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும். இது வந்து ஆடியோவே வந்து கிளியராக இருக்கும். நம்ம அந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிவிக்கு வந்து சவுண்ட் பத்தில் ஒரு 10க்கு 10 ரூம் அந்த மாதிரி வரலையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா வந்து டிவியில் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதை வந்து நம்ம தெளிவான ஒரு ஆடியோ ஃபீல் பண்ணணுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுக்கும் அதிகமாக வாட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதிகமாக வாட்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. வாட்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடியோ எனக்கு குவாலிட்டியாக இருக்கணும்னா மட்டும் இந்த ஆம்பிளிஃபயரை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு செய்ய தெரிஞ்சாலும் கூட இதில் என்ன காம்பனன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சுக்கங்க. இது எப்படி செய்யுதுங்கிற வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்லேயும் மேலே கொடுக்குறேன். அடுத்து எண்டு கார்ட்லேயும் கூட இந்த ஆம்பிளிஃபயரோட வீடியோ வர மாதிரி, ஃபுல் வீடியோ வர மாதிரி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோவில். அடுத்து இந்த ஆம்பிளிஃபயரோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ போட்டேன், அதுலேயுமே தெளிவாக சொல்லிட்டேன். 2500 ஆகும்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்லையுமே கூட 2500 தான் இருக்கும். அதே மாதிரி வீடியோவிலையும் கூட நான் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா இதில் என்னென்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆம்பியர் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இதில் வீடியோ காட்டுறேன். அதாவது வந்து 12 வோல்ட் 1 ஆம்பியரில் இந்த ஆம்பிளிஃபயர் எப்படி பாடுது, 12 வோல்ட்டு 2 ஆம்பியரில் எப்படி பாடுது, அதுக்கு மேலே போனால் என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லியும் இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 1 ஆம்ப்ஸ் ஒரு அடாப்டரும் 12 வோல்ட்டு 2 ஆம்ப்ஸ் அடாப்டரும் வந்து போட்டு நம்ம இப்போ இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட 2 சார்ஜருமே இருக்குது, 2 பவர் அடாப்டருமே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 1 ஆம்பியரை போட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போ 2 ஆம்ப்ஸ் பவர் அடாப்டரோட பின்னை வந்து பிடுங்கிட்டு நம்ம இப்போ 1 ஆம்பியரை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுமே நம்ம வந்து இப்போ மேலே வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து பார்ப்போம் இதில் எப்படி வந்து நமக்கு வந்து ஆடியோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நமக்கு வந்து எதில் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம இப்போ ரெண்டையுமே ப்ளக் பண்ணிட்டோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்து வந்து நம்ம இப்போ இதை போட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ 1 ஆம்பியரோட இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சாங்ஸ் ப்ளே ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாங்ஸ் ப்ளே
வால்யூமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படுத்த போகிறோம். வால்யூம் அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதில் அதிக வாட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து ஆம்பியர் பத்தாமல் நமக்கு வந்து ஆம்பிளிஃபையர் வந்து ஆஃப் ஆகிடுது. இதில் ரொம்பவே கம்மியாக வச்சு கேட்கும்போது வேணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பவர் கிடையாது. இதுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டான பவர் கொடுக்கல, கம்மியாக கொடுக்கறதுனால தான் இது ஆஃப் ஆகுது. நான் திரும்ப கூட உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நம்ம வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம்பிளிஃபையர் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே முடியாது. இதில் வந்து நம்ம அதிக வால்யூம் வைக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் சப்ளை பார்த்தாம. நம்ம அடுத்து வந்து 2 ஆம்பியரோட பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் சவுண்டுமே வச்சு காட்டுறேன். கரெக்டாக இருக்கும் நமக்கு, அது ஆஃபே ஆகாது. நீங்கள் சப்பை ஃபுல்லாக வச்சாலும் சரி, வால்யூம் ஃபுல்லாக வச்சாலும் சரி, நமக்கு சூப்பராக இதில் வந்து இருக்கும். சப்போட வால்யூம், லெஃப்ட் ரைட் வால்யூம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஹையில் வச்சுமே நான் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செட்டு வந்து இப்போ ஆஃப் ஆகலை. அதே மாதிரி ஐசியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதோட ஆடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து எல்லாமே ஃபுல்லாக வச்சுட்டேன். எந்த ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா உதறாது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா இந்த ஆடியோ உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நேரில் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இதோட கரெக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஹெட்ஃபோனில் கொஞ்சம் போல் நீங்கள் அதை உணரலாம் எப்படி இதோட ஆடியோ கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்பியருக்கு மேலே கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசி நமக்கு வந்து ஹீட் ஆகுது. ஐசி ஹீட் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னா நமக்கு ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஆம்பியரில் நம்ம ரன் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதை நம்ம வண்டியில் யூஸ் பண்ணோன்னா இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வோல்ட் மட்டும் வர மாதிரி வச்சுட்டு ஆம்பியரும் அதில் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. அந்த மாதிரி பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி பவர் சப்ளை கொடுத்து வேணால் யூஸ் பண்ணலாம். மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபையராக வேணும்னா 2500 ரூபாய்க்கு தரேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பிளிஃபையர் 3 ஆம்பிளிஃபையர் அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா 2000 ரூபாய்க்கே நான் உங்களுக்கு தரேன். 2 ஆம்பிளிஃபையராக வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய்க்கே தரேன். அதாவது ஒரு ஆம்பிளிஃபையர் 2000 ரூபா, 4000 ரூபாய்க்கு நான் தரேன். சிங்கிளாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 ரூபா தான் வரும் கண்டிப்பாக. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பும் கூட பண்ணலாம். இதில் 2 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது. அப்படியே இந்த ஆம்பிளிஃபையர் பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆம்பிளிஃபையர் இருக்கும், ஆம்பிளிஃபையர் ரிமோட் இருக்கும், சின்ன ரிமோட் இருக்கும், 2 ஆம்ஸு 12 வோல்ட்டு பவர் சப்ளை அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறதுக்கான ஆர்சி பின் வந்து பார்த்தீங்கன்னா 3 பின்னு கொடுத்துருப்போம். லெஃப்ட் ரைட்டுக்கு 2, சப்புக்கு 1. நீங்கள் அதை ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நம்ம இந்த பாக்ஸில் கொடுக்குறது. நீங்கள் ஆர்டர் கொடுத்த அடுத்த நாளே வந்து கொரியர் போட்டுருவோம். ஆர்டர் கொடுத்த அன்றைக்கே கூட போட்டுருவோம். அப்படி முடியலைன்னா அடுத்த நாளே உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். 2 நாளில் உங்கள் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து சேர்ந்துடும்.